அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே புனிதமான ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் இருக்கோம். அதுவும் லைலத்துல் கதருடைய இரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 4 ரக்காத் தொழுகை, இன்னும் ஒரு சூரா, ஒரு சிறந்த திக்ரு. இந்த 3 அமலையும் இன்று லைலத்துல் கதருடைய இரவு எதிர்பார்க்கக்கூடிய நாளில் நம்ம இஷாவுக்கு பிறகு நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடம் முழுவதும் நமக்கு ஒரு மிகச்சிறப்பான வருடமாக இருக்கும். நல்ல அதிர்ஷ்டம் உள்ள ஒரு வருடமாக இருக்கும். நம்ம மனசுக்கு பிடிச்ச எல்லா காரியங்களுமே நமக்கு நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அது மட்டுமல்ல, பரக்கத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். ஏன்னா இந்த தொழுகைக்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது. எனவே இன்றைய தினம் நமக்கு ஒரு லைலத்துல் கதருடைய இரவாக கூட இருக்கலாம். அதனால யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அமலை நல்ல முறையில் முடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 27 பிற வந்துச்சு அப்படின்னாலே எல்லா அமல்களும் முடிஞ்சு போச்சு இன்னையோட அப்படிங்கிற மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய சில நாட்களை கவனிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. நமக்கு லைலத்துல் கதருடைய இரவு ஒற்றைப்படை இரவில் எந்த இரவில் கூட வரலாம். அப்போ இந்த 29வது பிறையையும் நம்ம கவனிக்கணும். அதில் சின்ன ஒரு அமலையாவது நம்ம நிறைவாக செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். அதுவும் ஒவ்வொரு இரவையும் நம்ம சந்தேகிக்காமல் இன்று இரவு லைலத்துல் கதராக இருக்கலாம் அப்படிங்கிற உறுதியாக நம்ம அமல் செஞ்சாதான் நம்மளோட ஈமான் ரொம்ப உறுதியாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த அமல்களை நீங்கள் சரியாக செய்யுங்க. ஏன்னா இதற்கு பிறகு நமக்கு ஒற்றைப்படையான இரவு இல்லை, இதுதான் கடைசி ஒற்றைப்படையான இரவு. அதனால் இதை முழு மனதோடு நீங்கள் செய்யுங்க. இப்போது இந்த ரமலான் பிறை 29ல் ஓதக்கூடிய ஒரு துஆ இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதையும் ஒரு தடவை நீங்கள் ஓதிக்கோங்க இரவில் இஷாவுக்கு பிறகு. அல்லாஹும்ம கஸினி ஃபீஹி பிர்ரஹ்மதி வர்சுக்னி ஃபீஹி தௌஃபீக வல் இஸ்மத வத்தஹிர் கல்பி மின் கயாஹிபித் துஹம்மதி யா ரஹீமன் பி இபாதிஹில் முஅமினீன். அல்லாஹ்வே, இந்த மாதத்தில் உன்னுடைய கருணையை கொண்டு என்னை நெருக்கமாக்கு. எனக்கு கொடுத்த அபிவிருத்தி ரிசுக்கில் எனக்கு நேர்வழியை காட்டு. இன்னும் நேர்வழியுடன் இணைந்தவனாகவும் தெளிவான மனசாட்சி உடையவனாகவும் என்னை உயிரோடு வைத்திருப்பாயாக. பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தும் அநாகரிகத்திலிருந்து என் இதயத்தை தூய்மைப்படுத்துவாயாக. நம்பிக்கையுடைய அடியார்களுக்கு கருணை காட்டி வழிநடத்தக்கூடியவனே, உன்னிடமே நான் கேட்கிறேன். இந்த ஒரு துஆவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு தடவை ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் தொழுகைக்கு தயாராகுங்க. இஷாவெல்லாம் முடிச்சுட்டு தராவிகெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த தொழுகையை நீங்கள் தொழுங்க. அதாவது முதல்ல 4 ரக்காத் 2 சலாம் கொண்டு நீங்கள் தக்பீர் கட்டணும். லைலத்துல் கதருடைய நஃபில் 2 ரக்காத் அப்படின்னே நீங்கள் தக்பீர் கட்டிக்கலாம். சூரா பாத்தியாவுக்கு பின்னாடி சூரா கதிர் 3 தடவை, சூரா இஹ்லாஸ் 3 தடவை. இதே முறையில் 4 ரக்காத்தையும் நீங்கள் தொழுது முடிச்சிடணும். அதாவது ஒரு தக்பீரில் 4 ரக்காத், 2 ரக்காத்து முடித்த உடனே நம்ம அந்த தொழுகையை முடிக்காமல் கூடுதலாக இன்னும் 2 ரக்காத்தையும் சேர்த்து 4 ரக்காத்தையும் ஒரே தக்பீரில் முடிச்சுக்கணும். எப்படி ஃபர்லில் 4 ரக்காத் தொழுகிறோமோ அதே போல் தொழுது முடிச்சுட்டு அதற்கு பிறகு அலம் நஷ்ரஹ் சூறா இருக்குது இல்லையா, அந்த சூறாவை 27 முறை ஓதணும். இந்த அமலை முடிக்கிறதுனுடைய பலன் என்ன அப்படின்னா, நம்மளோட ஈமான் வலுப்பெறுதான். நம்மளுக்கு மவுத் நேரத்தில் ஈமானோடு அல்லாஹ் மௌத்தை கொடுப்பானாம். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த தொழுகைக்கு வருடம் முழுவதும் நமக்கு உதவியும் ரஹ்மத்தும் இறங்குமா. இன்னும் இந்த தொழுகைக்கு பாவங்களுடைய மன்னிப்பும் நமக்கு கிடைக்குது. எனவே இந்த தொழுகையை நீங்கள் முடிச்சிருங்க. அடுத்தது இதே போல் இன்னொரு 4 ரக்காத்தையும் நீங்கள் தக்பீர் கட்டணும். அதுக்கு இதே போல் தான் சூரா பாத்தியாவுக்கு பின்னாடி கதிர் சூரா 3 தடவை, சூரா இஹ்லாஸ் 5 தடவை. இதே போல் 4 ரக்காத்தையும் நீங்கள் முடிச்சிருங்க. அதற்கு பிறகு சலவாத் 100 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இந்த தொழுகையினுடைய பலன் என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஒரு வருடத்தில் நம்மளோட வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாம், நம்மளோட செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாம். நமக்கு எல்லா விஷயங்கள்லையுமே அல்லாஹினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் நமக்கு கிடைக்குமா. அது மட்டுமல்ல, வருடம் முழுவதும் நம்மளோட சின்ன சின்ன தேவைகள்லேருந்து பெரிய தேவைகள் வரைக்கும் அல்லாஹ் தாலா பொறுப்பேற்றுக்கிறானாம். அதனால் இந்த தொழுகையும் நீங்கள் தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உறுதியான நம்பிக்கையோடு கேளுங்க. உங்களுக்கு எது வேணுமே கேளுங்க. இந்த நாள் நமக்கு திரும்ப கிடைக்காது.
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த வருடம் இந்த ரமலான அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்ததுக்கே நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதனால கண்டிப்பா அல்ஹம்துலில்லாஹ்னு 3 முறை சொல்லிட்டு இந்த அமல முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க, எவ்வளவு வேணுமோ கேளுங்க. அல்லாஹ் கருணையாளனா இருக்கிறான். எவ்வளவு கேட்டாலும் சலிக்காம அவன் நமக்கு கொடுப்பான். கேட்கிறத தான் அல்லாஹ் விரும்புறான். எனவே அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் அவனுடைய அன்பையும் கேளுங்க. இரு உலகிலும் அதுதான் நமக்கு மிக முக்கியமா வேணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறப்பான ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீபாக்கள் வேணும் அப்படின்னா ஏராளமான வஜீபாக்கள் நிறைந்தது தான் நம்மளோட அற்புத வஜீபாக்கள் கிதாப். இந்த கிதாப் வாங்கினவங்களுக்கு தெரியும் இது எப்பேற்பட்ட ஒரு கிதாபாக இருக்குது அப்படின்னு. இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்டில் ஆமீன்னு போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.